ஹாய் buddies, வெல்கம் டு த ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியல். நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போய் ப்ரௌசரில் போயிட்டு ஒரு வெப்சைட்டை பார்க்க போனால் ப்ரௌசர் நமக்கு அந்த வெப்சைட்டை நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனில் எப்படி ரெண்டர் பண்ணுது அப்படின்றத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு என்ன டிவைஸ்னாலும் யூஸ் பண்ணலாம், மொபைல் ஆர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். என்ன டிவைஸ்லனாலும் ப்ரௌசர் நம்ம பார்க்க போகிற வெப்சைட்டை எப்படி ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு ஸ்டோரியோட ஆரம்பிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை சொல்லிடுறேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் கடையில் போயிட்டு ஏதோ ஒரு ஆக்சசரிஸ் வாங்க போகிறோம், அதாவது நம்ம ஃபோனுக்கான ஆக்சசரிஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. இப்போது நான் வந்துட்டு என்னோட ஃபோனுக்கான ஆக்சசரிஸ் வாங்க போகிறேன், அதாவது என்னோட ஃபோனுக்கான பேக் கேஸ் வந்துட்டு வாங்க போகிறேன். இது வந்துட்டு நான், இது வந்துட்டு கடைக்காரரு, அதுக்கப்புறமா இது வந்துட்டு அவரோட கடை. சரியா? இங்கே வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஃபோனுக்கான பேக் கேஸை இந்த கடைக்காரர்கிட்ட கேட்க போகிறேன். இப்போது என்னோடய ஃபோன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோன் வந்துட்டு சாம்சங் ஃபோனு. சரியா? என்னோடய ஃபோன் வந்துட்டு என்னோடய ஃபோன் வந்துட்டு சாம்சங் ஃபோனு. இதுக்கான பேக் கேஸை வந்துட்டு நான் யார்கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு கடைக்காரர்கிட்ட கேட்க போகிறேன். இப்போது இது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான், மீ. அப்புறம் இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப் ஓனர். சரியா? அப்புறமா இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஷாப். ரைட்? சரியா? இது வந்துட்டு என்னது, ஷாப். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்சங் ஃபோனுக்கான பேக் கேஸை ஷாப்போட ஓனர்கிட்ட கேட்குறேன். அவர் என்ன பண்ணுவார், அந்த ஃபோனுக்கான பேக் கேஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவரோட கடையில் பார்ப்பார். அப்போது கடைக்குள்ளே அந்த பேக் கேஸ் எங்கே இருக்குதுன்னு எப்படி பார்ப்பார், அவர் ஒவ்வொரு ரேக்குக்கும் அந்த ரேக்கோட மேலே என்ன எழுதியிருப்பார், ஒவ்வொரு ஃபோனோட மாடல் எழுதி இந்த ஃபோனுக்கான ஆக்சசரிஸ் இங்கே இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணுவார். ரைட்டா? இப்போது நான் வந்து ஐஃபோனுக்கான ஒரு ரேக் இருக்கும், சாம்சங்கான ஒரு ரேக் இருக்கும், ரெட்மி ஃபோனுக்கான ஒரு ரேக் இருக்கும். நான் இப்போ என்ன கேட்குறேன், சாம்சங் ஃபோனுக்கான பேக் கேஸ் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுவார் கடைக்காரரு, இப்போது இங்கே இருந்துட்டு ஷாப்பில் போயிட்டு என்ன பண்ணுவார், என்னோட சாம்சங் ஃபோனுக்கான பேக் கேஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், பார்ப்பாரு. இப்போ அதுக்கான பேக் கேஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவார், எனக்கு எடுத்துகிட்டு வந்து தருவார். இப்போது அதுக்கான பேக் கேஸ் வந்துட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தர்றாரு. சரி, ஃபஸ்ட்டு அவர் வந்துட்டு கடைக்காரர் வந்துட்டு என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தருவார். சரியா? இப்போது ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்துட்டு நான் என்னோடய சாம்சங் ஃபோனுக்கான பேக் கேஸ் வந்து கேட்குறேன். யார்கிட்ட கேட்குறேன், ஷாப் ஓனர்கிட்ட கேட்குறேன். ஷாப் ஓனர் என்ன பண்ணுறாரு, அவரோட கடையில் போய் தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்துட்டு அந்த ரேக், சாம்சங் அப்படின்னு ரேக் மென்ஷன் பண்ணியிருப்பார், அந்த ரேக்கில் இருக்கிற என்னோடய ஃபோனுக்கான பேக் கேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட தர்றாரு. சரி, இப்போது இதே போல் இதே கான்செப்ட் தான் என்ன நடக்குது, ப்ரௌசர்லேயும் நடக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போது இது வந்துட்டு நான் அப்படி இல்லைன்னா நீங்கள் யூசர், காமனாக யூசர்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் இந்த ஷாப் ஓனர் வந்து இப்போ யாராக மாறிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசராக மாறிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த ஷாப் வந்துட்டு எதுவாக மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வராக மாறிடுது. சரி, அதையும் நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு யூசர். சரியா? இது வந்து யூசர். அப்புறமா இது வந்துட்டு ப்ரௌசர். அப்புறமா இது வந்துட்டு சர்வர். சரியா? இப்போது யூசர்னா யாருன்னு தெரியும், நாம தான், நான் அல்லது நீங்கள், அதாவது ப்ரௌசர் பயன்படுத்துகிற எல்லாருமே ஒரு யூசர் தான்.
ப்ரௌசர்னால் என்னென்னு தெரியும், நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ப்ரௌசர்னால் என்னென்னு தெரியும். இப்போது சர்வர்னால் என்ன அப்படின்ற கொஷின் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். சர்வர்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர். சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கம்ப்யூட்டருக்கு ஆன ஆக்சஸ் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக இதுதான். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூசர், என்னோட ப்ரௌசர், நான் வந்துட்டு இப்போ க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரௌசர் கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறேன் அப்படின்னா, www.google.com அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரௌசர்கிட்ட கேட்குறேன். இப்போது இந்த ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த google.com அப்படின்றது சர்வரில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும். அப்போது சர்வரில் அது எப்படி போய் பார்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வரில் இந்த google.comக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐபி அட்ரஸ்னால் பெருசாக எதுவும் திங்க் பண்ண தேவையில்ல. அது வந்து நம்பர்ஸ் தான். சரியா? அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் என்னது ஐபி அட்ரஸ், கூகுளோட ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ எப்படி ஷாப் ஓனர் வந்துட்டு சாம்சங் ஃபோனுக்கான ரேக்கில் போயிட்டு சாம்சங்கோட பேக்கேஜை எடுத்துகிட்டு வந்தாரோ, அதே போல் இந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, நான் google.comனு என்டர் பண்ணால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸில் போயிட்டு என்ன பண்ணும், கூகுளோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது டாக்குமெண்ட்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML, CSS, JavaScript இந்த மாதிரியான ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டில் பார்க்குற இமேஜஸ் இருந்தது, வீடியோஸ் இருந்ததுன்னா அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டு வரும், எடுத்துகிட்டு வந்து தரும். இப்போது சர்வரில் வந்துட்டு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டேன், அந்த கம்ப்யூட்டரில் இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல்ஸை நமக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து தரும். இப்போது ப்ரௌசர் இந்த அட்ரஸை எப்படி பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். சும்மா இந்த ப்ரௌசரோட அட்ரஸ் பாரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் என்டர் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். google.comக்கு அதுவே போயிடுச்சு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது இந்த கூகுள் சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்போல்லாம் google.com சொல்லிட்டு இந்த அட்ரஸ் பாரில் என்டர் பண்ணுறோமோ, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஐபி அட்ரஸை போய் பார்க்கும் சர்வரில். அது அந்த ஐபி அட்ரஸில் என்ன ஃபைல் இருக்குதோ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணி காட்டுது. சரியா? இப்போது நமக்கு இப்போ நான் வந்து நம்பரே என்டர் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்காக google.com போணுச்சு. அப்புறம் எதுக்கு google.com அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கூகுள் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது, எவ்வளவோ வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் நம்பர் மட்டுமே யூசர் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. யூசர்னு யார்? நான். என்னால் ஒரு சொல்லப்போனால் ஒரு 10 நம்பர் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலேனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும், எந்த வெப்சைட்டுக்கு எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக தான் டொமைன் நேம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த டொமைன் நேம் வந்துட்டு யூசருக்கானது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ், அதாவது ஐபி அட்ரஸை தான் ப்ரௌசர் பார்க்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வரில் பார்க்கும். அங்கே இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டு வந்துட்டு நமக்கு தரும். ஸோ இப்போ இது வந்துட்டு கூகுள்னு இருக்குதா, இதே போல் அமேசான்னு நம்ம டைப் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணால் அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்னென்ன வெப்சைட் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வெப்சைட்டுக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸில் இருக்கிற ஃபைல்ஸை தான் ப்ரௌசர் நமக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். இப்போது நம்ம திரும்ப அந்த ட்ராயிங்கே போகிறேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர் போயிட்டு சர்வரில் அந்த ஐபி அட்ரஸில் போய் பார்க்கும், எனக்கு கூகுள் ஃபைல்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு. ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ஃபைல்ஸை எடுத்துகிட்டு திரும்ப வரும், இங்கே ப்ரௌசருக்கு எடுத்துகிட்டு வரும். ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, யூசர் பார்க்குற, அதாவது யூசர் வியூ பண்ணுற மாதிரி நம்மளோட டிவைஸ், அதாவது மொபைல் டிவைஸாக இருக்கட்டும் அல்லது ப்ரௌசர் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் டிவைஸ் எதுவானாலும் இருக்கலாம். ஸோ அந்த டிவைஸோட ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணும். சரியா?
இங்கே வந்துட்டு ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம google.comனு டைப் பண்ணால் அந்த google.comன்றது சர்வரில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். ஸோ சர்வரில் அதோட லொக்கேஷன் எதால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஐபி அட்ரஸ் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐபி அட்ரஸில் தான் போய் பார்க்கும். ஐபி அட்ரஸில் அதுக்கான ஃபைல்ஸ், அதாவது சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய ஃபைல்ஸ் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதே போல் தான் இந்த ஐபி அட்ரஸில் இந்த கூகுளுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல்ஸை நமக்கு எடுத்துகிட்டு வரும் ப்ரௌசர். அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் யூசர் பார்க்குற மாதிரியான ஒரு வெப்சைட்டாக கன்வெர்ட் பண்ணும். சரியா? ஸ்க்ரீனில் வந்துட்டு நமக்கு நம்மளோட வெப்சைட், இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ரெண்டரிங் நடக்கும் ப்ரௌசரில். அது ப்ரௌசர் ரெண்டரிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரௌசர் ரெண்டரிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலை அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. எனக்கு இது புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி நான் வீடியோ போடுவேன். ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்னதுன்னா ப்ரௌசர் ரெண்டரிங்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாய் பாய்.